அனைவருக்கும் வணக்கங்க. நான் தாங்க தம்பி என்கிற தம்பி கவுண்டருங்க. நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் பவுண்டரு. தம்பி ரியல் எஸ்டேட்டு, நிலம் எதிர்கால பலம், நம் நிலம் நம் வீடு யூடியூப் சேனலோட பவுண்டருங்க. இப்போ நாம் 500வது தோட்டம் நம்ம வீடியோவில் நம்ம யூடியூப் சேனலில் பதிவேற்றம் பண்ணுறோம். இது 500வது வீடியோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க, நம்ம இது வரைக்கும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து 500வது வீடியோ போடுறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவும் எல்லாமே சிறப்பான தோட்டம் தான் போட்டிருக்கிறேன். இதுவும் சிறப்பான தோட்டமாக தான் இப்போ பார்க்க வந்திருக்கிறோம். இந்த 500வது வீடியோவில் என்னுடைய முகத்தை காட்டணும்னு ஒரு ஆசையாக உங்களுடைய கோரிக்கையின் பேரில் நான் என்னோடய முகத்தை முதல் முறையாக உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேங்க. வணக்கங்க. நான் ஒரு கையில் தான் வணக்கம் கொடுக்க முடியும், ஒரு கையில் செல்ஃபோன் பிடிச்சிட்ருக்கிறேன். வேறு எதாவது வழக்கம் போல் நம்ம வீடியோவில் பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நம்ம பேசிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 6.5 ஏக்கரா தோட்டம் பார்க்க வந்திருக்கிறோம். எங்கே பார்க்க வந்திருக்கிறோம்னாங்க, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் சத்தியிலிருந்து இந்த பெரியகுளம் இருக்குதுங்கள, அதுக்கு பக்கத்தில் முனிசிபாலிட்டி ரோடு வசதி கொண்ட தார் ரோடு இல்லைங்க, மண் தடம் தான். மண் தடமாக இருந்தாலும் முனிசிபாலிட்டிக்கு சொந்தமான தடம். அந்த தடத்தில் நான் ஒரு 6.5 ஏக்கரா பாக்குத்தோப்பு, தென்னமரம், ஒரு சம்பங்கி பூ, இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு தோட்டம் பார்க்க வந்திருக்குறேங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ இதுதாங்க அந்த தடம். இந்த முனிசிபாலிட்டி தடம்னு சொன்னாங்க இல்லைங்க, இதுதான் தடம். இது இப்போ முனிசிபாலிட்டிக்கு சேர்ந்த தடங்க. இப்போ நான் பார்க்க வந்த பாக்குத்தோப்பு இதுதாங்க. இது பார்த்திங்கன்னாங்க, நம்மளுக்கு காட்டுக்கு முழுசுமே 30 அடி தடம் போகுது. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா விளக்கமாக சொல்லிடுறேன். இப்போ இந்த 6.5 ஏக்கரா பாக்குத்தோப்புக்கு இதுதான் குபேர மூலைங்க. குபேர மூலை கட்டாலும் நல்லா இருக்குது. நம்ம குபேர மூலையிலேருந்து இப்போ அக்னி மூலை பார்த்துட்டு அப்படியே முழுசாக காட்டிடுறேன். குபேர மூலையிலேருந்து அக்னி இது வாயு மூலைக்கு ஒரே நேர் தாங்க, இந்த கிராஸெல்லாம் இது வராது. பாக்குத்தோப்பு சிறப்பான ஒரு பாக்குத்தோப்புங்க. என்னென்னு கேட்டிங்கன்னாங்க, இனிமேல் தான் காய்ப்புக்கு வர கண்டிஷனில் இருக்குதுங்க. பாருங்கள்லாம் பொட்டை விட்டுருச்சு. மரம் பாருங்கள், நல்ல தரமான மரமாக இருக்குது. மொத்தமாக ஒரு 4000 பாக்கு மரங்க. பாக்கு மரம் இனிமேல் தான் நல்லா வருமானம் தரக்கூடிய அளவுக்கு ரெடியாக இருக்குது. மொத்தம் பாக்கு மரம் 4000 மரங்க. தென்னை மரம் 160 மரங்க. அப்புறம் அது போக 1 ஏக்கராவில் மட்டும் அந்த சம்பங்கி பூ போட்டிருக்கிறாங்க. இப்படித்தான் மொத்தமாக 6.5 ஏக்கராவில் இப்படித்தான் வெள்ளாமை பண்ணிக்கிறாங்க. பார்த்திங்கன்னாங்க, இப்போ நாம் பார்க்க வந்த தோட்டத்துக்கு மேற்கு திசையில் இருக்கிறது இந்த வாழை தோட்டம். வாழை உள்ள தென்னந்தோப்பு தான், தென்னந்தோப்புக்குள்ளே வாழை வச்சுக்கிறாங்க. இப்போ நான் பார்க்க வந்த தோட்டம் முழுசுமே பார்த்திங்கன்னா, இந்த ஏரியாவில் முழுசுமே பாக்குத்தோப்பு தான். தென்னை மரமெல்லாம் சுற்றுப்புள்ள மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க. அதை உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். தண்ணி சோர்ஸுக்கு பார்த்திங்கன்னாங்க, ஒரு கிணறு, ஒரு போருங்க, 7 HP சர்வீஸுங்க. இந்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. மண் பார்த்திங்கன்னாங்க, நல்லா மண் செம்மண் தாங்க. நல்ல ஒரு செம்மண் தான். உழவோட்டாதனால நம்மளுக்கு தெரியல. பாருங்கள், இந்த வாழை மரத்துக்கு அடியில் பாருங்கள், மண் செம்மண் தான். மண்ணை பற்றியும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் தாங்க. இப்போ இதுதான் இந்த காட்டுக்கு உண்டான வாயு மூலையாக இருக்குது. இதில் இந்த இடத்துல பார்த்தோம்னாங்க, ஒரு 200 அடி தான் வருங்க ரோடு பேஸ், அதாவது அகலம், பூமியினோட அகலம். அப்புறம் இதிலிருந்து நாம் ஜலமூலைக்கு போகிறோம். வாயுமூலையிலேருந்து இப்போ ஜலமூலைக்கு போகிறோம். ஒரே நேர் தான் வரும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டே போகலாம். ரெண்டாவது, இதில் இந்த 6.5 ஏக்கராவில் நடுவில் ஒரு பாதியில் ஒரு 30 அடி தடம் போகுது. அந்த 30 அடி தடத்துக்கு அந்த பக்கம் 1 ஏக்கராவும், இந்த பக்கம் ஒரு 5.5 ஏக்கராவும் அந்த மாதிரி வந்துடுது. 1 ஏக்கரா மட்டும் 6.5 ஏக்கராவில் 1 ஏக்கரா மட்டும் தடத்துக்கு அந்த பக்கம் வந்துடுது.
அதனால் வந்து அது வாசத்துக்கு வரவாது. நம்மளுக்கு வந்து இதுலேருந்து ஒரே நேர் 5.5 ஏக்கரை கணக்கு எடுத்துக்கலாம். அந்த 1 ஏக்கரை வேணால் தனியாக இருக்குது. அது தடத்துக்கு அந்த பக்கம் போனதுனால இதோட ஒன்று வச்சு நம்ம அதை பார்க்க வேண்டியதில்லை. அப்புறம் வந்துங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடு ஒன்று இருக்குதுங்க. ஒரு பெரிய ஒரு தார்ஸ் வீடு ஒன்று இருக்குது. இதுலேயே வீட்டையும் காட்டிடுறேன். அது போக மாமரம் இதெல்லாம் இருக்குது. மாமரம் நல்லா பெரிய மரமாகவே ஒரு 2 மரம் காய் போட இருக்குதுங்க. வீடு வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு வீடு அமைஞ்சிருக்குது. அது போக எலுமிச்சஞ்செடி இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க. இதாங்க வீடு. நல்ல ஒரு ஏசி வசதியெல்லாம் போட்டு சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. சொட்டு நீர் பாசனம், வீடு வந்துங்க கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்க. வீட்டை பார்த்திங்க. இப்போ கிணத்தை பார்ப்போம். கிணறு பாருங்க, தண்ணி மேலே கிடக்குது, உங்களுக்கே தெரியுது. வந்துங்க நிலமட்டத்திலிருந்து பூமி மட்டத்திலிருந்து ஒரு 25 அடிக்கு கீழே தண்ணி இருக்குதுங்க. கிணத்துல நிறைய தண்ணி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது குபேர மூலையிலிருந்து அக்னி மூலைக்கு போயிட்டுருக்குறோம். ஒரே நேர் தான் இதுதாங்க. ஒரு 170 அடி அகலம் வருங்க. பூமியினுடைய அகலம் ஒரு 170 அடி அகலம் வருங்க. அப்படியே ஒரு நீளமாக போய் மறுபடியும் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு அக்னி மூலம் இழுத்த மாதிரி தனியாக வந்துடும். தனியாக இல்லை, இந்த நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம்ல, இந்த தடத்துக்கும் தெற்கு திசையில் தான் வந்து அந்த 1 ஏக்கரா சம்பங்கி பூ இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம பார்க்க வந்த பாக்கு தோப்புங்க. எல்லாமே ஒரே சைஸில் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. தென்னை மரம் வந்து இதுலேயே இருக்குதுங்க. இப்போ சுற்றுப்புள்ள மாதிரி எல்லாம் பொலியாக வச்சுருக்குறாங்க. தென்னை மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்குங்க. அந்த மாதிரி மரம் இருக்குது. 106வது மரங்க. அந்த 30 அடி முனிசிபாலிட்டி ரோடு சொன்னாங்கல்லங்க, அதுதான் இது. இதுக்கு 2 பக்கமுமே இருக்குதுங்க. இதுதான் வந்து அந்த 30 அடி முனிசிபாலிட்டி தடம். இதுக்கு மேற்கு திசையிலையும் சரி, இதுக்கு தெற்கு திசையிலையும் சரி, இதை கிழக்கு திசையிலையும் சரி, 2 பக்கமுமே நான் பார்க்க வந்து பார்க்க தோப்புங்க. அதில் வந்து இந்த சம்பங்கி பூ இருக்குதுங்கள, இதுதான் வந்து நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பாக்கு தோப்புக்கு இந்த அக்னி மூலை இழுத்த மாதிரி இந்த பக்கம் 1 ஏக்கரா வந்து தனியாக வந்துடுதுங்க. நம்ம அது வந்து அது நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. அந்த தோட்டம் பிடிச்சிருந்தா விலையை நான் கடைசியாக சொல்கிறேன். அது தனித்தனியாக பிரித்து கொடுப்பாங்களாங்கிற மாதிரி அதை நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா வந்து 2 காட்டுக்குமே நடுவில் வந்து நம்மளுக்கு அந்த தட வசதி போகுது. 30 அடி முனிசிபாலிட்டி ரோடு போகுது. அதனால் பிரித்து கொடுப்பாங்களாங்கிறத கேட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து சம்பங்கி பூ கிழங்கு. இப்போ கிழங்கு பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளேயே வந்து சம்பங்கி பூ போட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்துக்கிறாங்க. அதனால் பாக்கு தோப்புக்குள்ளேயே சம்பங்கி பூ அந்த மாதிரி இருந்திருக்குது. இது முழுசுமே சம்பங்கி பூ தாங்க.
அதாவது வந்துங்க கரெக்டாக சொல்ல முடியல எத்தனை ஏக்கர் வந்து அக்னி மூலை சைடில் இழுத்து மாதிரி வருது அப்படிங்கிறது கரெக்டாக சொல்ல முடியல. ஒரே நேர் வர்றது எத்தனை ஏக்கரா அப்படிங்கிறது தெரியல. மொத்தம் வந்து 6.5 ஏக்கரா. அந்த நேர் வர்றது என்ன ஏதுங்கிற விளக்கத்தை நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். அது தனித்தனியாக பிரித்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ இருக்கிற கண்டிஷனோடு வாங்கிறதுனாலும் சரிதான். நீங்கள் எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. ஆனால் வந்து தோட்டம் வந்து ஒரு சிறப்பான தோட்டங்க. பார்க்கலாம் வந்து பார்த்தா வந்து வயசுக்கு வந்துருக்குது. காய்ப்புக்கு வந்து நீ வர கண்டிஷன் ஆயிடுச்சு. புடதல்றதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. தனி கிணறு, தனி போர் சர்வீஸு, இந்த மாதிரி எல்லாமே 7.5 HP சர்வீஸுங்க. காட்டுக்குள்ளே கடைசியில் கிழக்கோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை ஒன்று போகுது. இது பட்டாக்கோட்டுக்குள்ளே பட்டா காட்டுக்குள்ளே போகுதுங்க. நம்ம வந்துங்க காட்டுக்கு நடுவில் போயிட்டுருக்குறோம். எந்த ஒரு பவுண்ட்ரிலையும் போகல. காட்டுக்கு நடு மையத்தில் தான் போகிறோம். கிழக்கோட்டு பொலி வந்துங்க இந்த தென்னை மரம் தாங்க. இதுதான் கிழக்கோட்டு பொலி. இது வரைக்கும் தாங்க காடு. இதுதாங்க, இது வரைக்கும் தான் பவுண்ட்ரி. கீழே இந்த மஞ்சள் போட்டுக்கிறாங்களே இதெல்லாம் வேறு. இந்த பக்கம் ஜலமூலை பாட்டு வந்துடலாங்க. எல்லாமே இந்த தென்னை மரமெல்லாம் பொலி சுற்றிட்டு தான் இருக்குதுங்க. ஓரம் மரம் தான் வச்சுருக்குறாங்க. வரப்பரப்பாக வச்சுருக்குறாங்க. நடுவில் இல்லை. நடுக்காட்டுக்குள்ளெல்லாம் முழுசுமே வந்து பாக்கு தான் வச்சுருக்குறாங்க. இதுதாங்க நம்மளுக்கு வந்து ஜலமூலை கட்டாவில் அருமையாக இருக்குது. ஜலமூலையிலிருந்து நம்ம வரலையே சொன்ன மாதிரி உங்களுக்கு வாயு மூலை வரைக்கும் ஒரே நேர் தாங்க. நூல் பிடிச்ச மாதிரி இந்த பக்கத்து திசையில் ஒரே நேராக வந்துடுது. எந்த குறையோ ஒரு கிராஸோ ஒரு பெண்டோ எதுவுமே இல்லை. ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த அக்னி மூலை இழுத்துருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது எது வரைக்கும்னு நம்ம பார்த்துடலாம். அந்த பக்கம் அந்த சம்பங்கி பூ போட்டுருந்துச்சுல்ல, அதையும் போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்துங்க நம்ம தெற்கோட்டுக்கு பொலிக்கு போயிட்டுருக்குறோம். கிழக்கோட்டு பவுண்ட்ரியில் கிழக்கோட்டு பொலியில் தெற்கு திசை நோக்கி போயிட்டுருக்குறோம். இந்த அக்னி மூலை எது வரைக்கும் வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அதிலிருந்து அந்த 30 அடி தாழ்த்து வரைக்கும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மொத்தம் மண் வந்து நல்ல தரமான மண்ணுங்க. நீங்களே பார்த்தீங்க. பக்கத்துலேயே வந்து காட்டுக்கு கிழக்கு திசையில் மஞ்சள் போட்டிருந்தாங்க. மஞ்சள் வந்து அது எல்லா மண்ணுக்கும் வராது. நல்ல மண்ணாக இருந்தால் மட்டும்தான் மஞ்சள் வரும். இதுதாங்க இப்போ வந்து அக்னி மூலை. இதிலிருந்து தான் நம்ம குபேர மூலைக்கு போகிற வழியில் என்ன ஆகி போச்சுன்னா கொஞ்சம் அகலம் அதிகமாக வந்துச்சு. இதாங்க அக்னி மூலை. இந்த வலை கட்டி வைக்கிறது. இப்போ இதிலிருந்து நம்ம குபேர மூலை நோக்கி தான் போகிறோம். போகிற வழியில் அந்த காடு விரிஞ்சு வந்துச்சுல்ல, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்துக்கலாம். என்னன்னாங்க அவங்க பிரித்து கொடுத்தாங்கன்னா அவங்க பிரித்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரித்து கொடுத்தாலும் இந்த கிணறு போர் சர்வீஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அது வந்து கூட்டாக வரும். அதனால தான் பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லாத மாதிரி வருது. பார்க்கலாம். இந்த ஓடை வந்துங்க இவங்க சொந்த காட்டுக்குள்ளே தான் வருது. தண்ணி வந்து வேறு வழி போகிறதுக்கு இல்லாமல் காட்டுக்குள்ளேயே போட்டுன்னு வந்து இந்த ஓடை விட்டு வச்சுக்கிறாங்க. இந்த ஓடை சுற்றி பாருங்களா தென்னை மரம் லைனாக வச்சுக்கிறாங்க. நல்லா சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. நல்லா பராமரிப்புங்க. ஆட்களில் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க உள்ள. காட்டை சுற்றியுமே வந்துங்க இந்த பிளாஸ்டிக் வலை இருக்குதுல்ல, அது போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க.
இந்த பெரிய வயசான மரத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன மரம் வச்சுருக்குறாங்க, தென்னை மரம். இதாங்க இப்போ வந்து அந்த பாக்குத்தோப்பு ஒழுக்கத்துக்கு வந்து ஒரே நேருங்க. இப்போ இந்த சம்பங்கி பூ இருந்துச்சு பார்த்தீங்களா, இது மட்டும்தான் வந்து இதில் ஒரு ஏக்கராவும் கீழே ஒரு அரை ஏக்கரா 3/4 ஏக்கரா ஒரு 2 ஏக்கரா அளவுக்கு 1.5 ஏக்கராவிலேருந்து 2 ஏக்கரா அளவுக்கு வந்து அந்த அக்னி மூலை இழுத்து மாதிரி வருதுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, இப்படி தான் வருது. நீங்கள் இப்போ இருக்கிற கண்டிஷன்லேயே கூட வாங்கிறதுனால வாங்கிக்கலாம். இல்லை இப்படி இன்னொன்று பண்ணலாங்க. என்ன பண்ணலான்னா, அந்த பாக்குத்தோப்பு ஒழுக்கத்துக்கு அப்படியே அடிக்கின்ற அளவுக்கு வந்து அதை பிரித்து அப்படியே ஒரு கரையமாகவும் இந்த எக்ஸ்ட்ரா வருதுங்கள இந்த அக்னி மூலை இழுத்த மாதிரி இதையும் தனியாக ஒரு கரையமாகவும் கூட பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா இதில் 1.5 ஏக்கரா வந்தாலோ 1.25 வந்தாலோ எவ்வளோ வருதோ அதையே நாம் தனியாக சேல் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து விலை குறைச்சி கேட்குறதுக்கு ஒரு காரணம் வேணுங்க. ஏதாவது குறை இருந்தால் தான் நாமளும் விலை குறைச்சி கேட்க முடியும். எந்த குறையுமே இல்லைன்னா விலை குறைக்க முடியாதுல்ல. அதனால் கனிமூல் இழுத்த மாதிரி வருது, அதை மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடி காடு அருமையான காடுங்க, வருமானத்தோடு இருக்குதுங்க. இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம் வந்து காப்புக்கு வந்துருச்சுன்னா அது ஒரு ஏக்கர் வந்து 7 லட்சத்துலேருந்து 8 லட்ச ரூபா வரைக்கும் வருஷ குத்தகைங்க. அது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னாங்க இந்த எக்ஸ்ட்ரா வருதில்ல அக்னி மூலை இழுத்த மாதிரி, அது வந்து இந்த மூலையிலிருந்து இந்த 30 அடி பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி ரோடு, இதுதான் வந்து அந்த முனிசிபாலிட்டி ரோடுங்க. இந்த பிட்டு மட்டும் பார்த்திங்கன்னாங்க முனிசிபாலிட்டி ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 170 அடி ஒரு 180 அடியாட்ட வருங்க. அந்தளவுக்கு தான் வந்து இந்த காடும் இருக்குது. ஆக மொத்தத்தில் வந்து ஒரு சிறப்பான தோட்டங்க. தோட்டத்தில் எந்த குறையும் சொல்ல முடியாது. வாஸ்துக்கு தான் வந்து அந்த நெட்டு வந்து அப்படியே நீளமாக போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, அருமையான வாஸ்து தான். நம்மளுக்கு இந்த இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கிற சம்பங்கிக்கு அடுத்ததாக இருக்கிற பாக்குத்தோப்பு அதுவும் இழுத்துட்டு வந்ததுனால நம்மளுக்கு வந்து அக்னி இழுத்த மாதிரி வருதுன்னு வச்சுங்களேன். அதை நேர் பண்ணிக்கலாம், மொத்தமாக வச்சுக்கலாம் நினைக்கிறவங்க 2 கரையமாக வச்சு கூட பண்ணிக்கலாம். அதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அப்புறம் உங்களுடைய வெல்விஷர்கிட்ட கேட்டுக்குங்க, உங்கள் வீட்டு பெரியவர்கள்ட்ட கேட்டுக்குங்க. மற்றபடிக்கு வந்து இந்த தோட்டத்தினுடைய 1 ஏக்கரா விலை வந்து 1 கோடி ரூபா சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க? 1 ஏக்கரா விலை 1 கோடி ரூபா சொல்கிறாங்க. நேரில் வாங்க, காட்ட பாருங்கள். அதுலேருந்து விலை குறைச்சி கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாமளும் குறைச்சி கேட்போம். மற்றபடிக்கு நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் யோசிக்க வேண்டாங்க, உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். இது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.